ஒன்றுமில்லாத என்னை. நீங்க எப்பவுமே பைபிள்ல எதுக்கு இப்படி நீங்க உங்களை கனெக்ட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா, அதை மறுபடியும் சொல்றேன், நீங்க உங்களை பைபிள் படிக்கும் போது உங்களை கனெக்ட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா பைபிள்ல எதையுமே உங்களால ஸ்கிப் பண்ண முடியாது வாழ்க்கையில். இது நம்ம ஆதியிலே தேவன் வானதி போச்சுட்டாங்க, இது சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. நீங்க இதை தாண்ட முடியாது. ஆமே, ஆண்டவருடைய ஒதுக்கி எத்தனை காரியங்களை நம்மளை மூடி இருந்ததெல்லாம் ஒதுக்கி நம்மளை எடுத்து நிறுத்தி அவருடைய வாய் சொல்லும் புது பெயரால அழைக்கப்பட்டு, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மோசே உன்னை பெயரை சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். இந்த வெட்டாந்தரையை பார்த்து பூமி அப்படிங்கிறார், எர்த் அப்படிங்கிறார், பூமி அப்படிங்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அவரு பெயர் வைப்பு விழாவில் பெயர் வச்சுட்டு போக வரல. இப்பொழுது மறுபடியும் வெட்டாந்தரையை பார்த்து, இந்த பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியையும் கொடுக்கும் கனி விருட்சங்களை முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஆமே, நல்ல புரிந்து கொள்ளுங்கள், அது அப்படியே ஆயிற்று. அடுத்த வசனத்தில் அவர் என்னென்ன சொன்னாரோ அது முளைத்தது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே ஆனதை பார்த்து தேவன் அது நல்லது என்று கண்டார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை செப்பரேட் பண்றதும், நம்முடைய வாழ்க்கையில சில ஸ்தானங்களை மாற்றுகிறதும், நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை செய்கிறதும் எல்லாமே அவருக்கு பார்வைக்கு எது நல்லதுன்னு தோணுச்சோ அதை மட்டும்தான் செய்வார். அதனாலதான் தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது எப்படி இருந்துச்சா? மிகவும் நன்றா இருந்துச்சு. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏன் வாழ்க்கையில ஏன் அவர் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்க மாட்டேங்குது? ஆமென். பயங்கரமான ஒரு கேள்வி தானே? கரெக்ட் தான் பாஸ்டர், சொல்லுங்க. இப்பதான் நீங்க எங்க லைனுக்கு இங்க அப்படியே நடக்க காரணம் என்ன தெரியுமா? அந்த பூமி வெட்டாந்தரையா இருந்துச்சு, அது வெறுமையா இருந்துச்சு. வெறுமையாக்கப்பட்டவன் வாழ்க்கையில மட்டும்தான் கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படியே நடக்கும். இல்லைன்னா ஈசாக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு இஸ்மவேல் இடையில வந்து ஹாய் டாடின்னு சொல்லுவான். நான் சொல்றது புரியுதா? அதனாலதான் 99வது வயசுல வந்து அவனை வெறுமையாக்கினார். உங்க வாழ்க்கையில இந்த ஆகஸ்ட் பிரேயர்ல கர்த்தருடைய மகிமை தங்கும் ஆலயமா நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களை முற்றிலுமாக ஹல்லேலூயா. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் விளங்க செய்யுமே. வெறுமையான வெறுத்து தள்ளாமலே என்னைக்குமே அப்படின்னா ஆண்டவரே என்ன ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொண்டு வாங்கப்பா. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா ஆதியாகம் 1 தேவை. ஆமே, நம்ம வெளிப்படுத்தல் 22ல நிக்கிறோம். எப்போ வருவீர்? ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. நம்ம லைஃப்ல என்ன சூரியனே உதிக்கல. ஆனா நம்ம இப்போ என்ன தெரியுமா? உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, உதிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எங்க போய் முதல்ல உதிக்கட்டும். ஆமே, முதல்ல உதிக்கட்டும். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா சூரியனே கிடையாது. யாருதான் விளக்கு?
நம்ம முதல்ல சூரியன்லாம் பார்த்துட்டு வருவோம். ஆமே, சிருஷ்டிப்பின் கிரியை எப்படி அதனால அந்த பைபிள்ல ஒவ்வொன்றும் எழுதப்பட்டிருக்கிறதை பாருங்கள். அது அப்படியே ஆயிட்டுன்னு முடிக்க வேண்டியதுதானே. 11வது வசனத்துல 12வது வசனத்தை பாருங்கள். பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் இது அப்படியே 11 ரிப்பீட் பண்ணது மாதிரி இருக்கா? ஆமே. நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அந்த வசனம் அப்படி ரிப்பீட் ஆன மாதிரி இருக்கணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது என்று தெரியவில்லை. ஆமா, சர்ச்சில் அன்னைக்கு வாக்கு தத்தமா சொன்னதுதானே இவனுடைய வாழ்க்கை. சர்ச்சில் அன்னைக்கு என்ன சொன்னாங்களோ அதுல ஒரு புள்ளி கூட மாறாம இவங்க வாழ்க்கையில எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? இதுதான் வேணும்.